ஹாய், இன்னைக்கு சூப்பரான கெட் ரெடி வித் மீ பார்க்கலாமா? வாங்க. லாஸ்ட் ஒன் துரோகம். நல்ல அனுபவம் அது. ஹாய். அச்சோ, ஸ்கின் கேர் ஃபுல்லாகவே இதில் தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். பெயிண்டிங் வேலை நடந்துட்டுருக்குன்னு மட்டும் நினச்சிடாதீங்க, இதெல்லாம் ஸ்கின் கேர். செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர். என்னோட ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகிறதுக்கு மெயினான காரணமே பார்த்தீங்கன்னா ஸ்கின் கேர் தான். ஸோ டெய்லி நீங்கள் ஸ்கின் கேர் பண்ணிங்க அப்படின்னா கன்ஃபார்ம் உங்களோட ஃபேஸில் சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். என்கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க, ஹேண்ட் ஒரு கலராக இருக்குது, ஸ்கின் ஒரு கலராக இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கு மெயினான காரணம் ஸ்கின் கேர் தான். பார்த்தீங்கன்னா சீரம் இப்போ யூஸ் பண்ணல. க்ரீம் பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஹிமாலயா யூஸ் பண்ண மாட்டேன், எப்போயாவது மட்டும் யூஸ் பண்ண. பிம்பிள்ஸ் அதிகமாக இருந்ததுன்னா டெய்லி யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃபேர் லவ்லி தான். மற்றபடி ஃபவுண்டேஷன்லாம் நான் போகிறதில்ல. கன்சீலர், ஃபவுண்டேஷன், கலர் கனெக்ஷன் அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. நல்லா நம்ம ஸ்கின் அப்சர்வ் ஆகிருக்கும், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். எந்த யூஸ் பண்ணாலும் நீங்கள் நெக்குக்கும் சேம் யூஸ் பண்ணுங்க, அப்போ தான் அது ஒரு நீட் கொடுக்கும். பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்கின்னில் சன்ஸ்க்ரீன் போட்ட தடமும் தெரியாது, மாய்ஸ்சரைசர் போட்ட இடமும் தெரியாது. அவ்வளோ க்ளீனாக நல்லா அப்சர்வ் ஆகிடும் நம்மளோட ஸ்கின்னில். ஸோ அதனால தான் நான் அந்த சன்ஸ்க்ரீனும் மாய்ஸ்சரைசரையும் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். சூப்பரான ப்ராடக்ட், கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணணும். இப்போ என்னோடய ஃபேஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக தான் இருக்குது. எதுவும் நான் யூஸ் பண்ண மாதிரியே இருக்காது. எப்போதுமே இது தான் பண்ணுவேன். இப்போ என்ன பண்ணுவேன்னா பவுடர் மட்டும் அடிப்பேன். இப்போ காம்பேக்ட் பவுடர் கிடையாது, நார்மலான பவுடர். நம்மளோட மெயின் அவ்வளோதாங்க, பவுடர் அடிச்சிட்டேன். இப்போ இந்த இடத்துல பவுடர்லாம் இருக்கும். ஸோ எனக்கு ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் தண்ணி வச்சு இந்த இடத்துல தொடச்சிட்டிங்க அப்படின்னா கரெக்டாயிரும். ஓகே, ஸ்கின் கேர்லாம் முடிஞ்சிருச்சு. இவ்வளோ தான் ஸ்கின் கேரு. மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் மட்டும்தான் என்னோட ஸ்கின் கேரு. மித்ததெல்லாம் மேக்கப்னே சொல்லலாம். சரி, மேக்கப்பு எப்போதுமே பொட்டு பார்த்தீங்கன்னா நான் ஐலைனரில் தான் வைப்பேன். ஸோ வச்சிருந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக 1 டே ஃபுல்லாகவே இருக்கும். வாட்டர் ப்ரூஃப் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வாஷ் பண்ணாலும் அழியாது. எப்போவுமே ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்லேருந்து யூஸ் பண்ணணும், மிடில்லேருந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இப்போது இந்த ட்ரெஸ் கலருக்கு இது மாதிரி ஒரு மெரூன் கலர் போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் இந்த கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். வேணும்னா இன்னொரு லைன் போட்டுக்கலாம். ஓகே, ஓகே, ஃபைனல் முடிஞ்சிச்சு. இவ்வளோதானுங்க நம்மளுக்கு மேக்கப்பு. எப்படி வித் மீ இப்படி தான் ஹேர் ஸ்டைல் மட்டும்